ஓ விஜய் வெரி இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவன் சொல்லியிருக்கான் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் சொல்றார் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அது தமிழ்நாடு டிஎன்சி, அதை தமிழ்நாடு காங்கிரஸ் அவரோட கூட்டணி வைக்கும், அகில இந்திய காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும்னு. என்னடா கட்சி இது? என்னடா கட்சி? அவர் ஒன்று பேசியிருக்காருல்ல, பேசிட்டு போறாப்ல. தங்கச்சி சோதிமணி ஒரு கட்சி வச்சிருக்கு, இவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க, எங்க ஐயா சிதம்பரமா ஒரு மகன் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஐயா மாணிக் தாகூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, என் உடன் பிறந்தார்கிட்ட கேட்கிறேன். உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பற்றை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்க திமுக வாக்குல தான் வென்றிருக்கிறீங்க. நீங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்தில் தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாவே கருதல, போனா போதுன்னு விட்டாங்க. இப்ப நீங்க இந்த பதவி விலகுங்க, விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிக்கு கூட்டணியில் வந்து நில்லுங்க, போட்டி விட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு பூத்து வாக்கக முகவர் போட வக்கு இருக்கா உனக்கு? ஒரு தொகுதியில் தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா? வாங்குவியா நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன், நீ வென்றா கூட வராத அவ்வளவு. என்ன உனக்கு? அது ஒரு கட்சி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026ல தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேகா கட்சியானது 108 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க 118 தொகுதிகளானது தேவைப்பட்ட சூழல்ல காங்கிரஸ் கட்சியை தங்களோட கூட்டணி கட்சியா இணைச்சுக்கிட்டாங்க. இதே போல திமுகவோட கூட்டணி கட்சிகளா இருந்த சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட எல்லா கட்சிகளுமே தாவேகா கூட கூட்டணி கட்சிகளா இணைச்சுக்கிட்டாங்க. இதுல சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாமே திமுக கிட்ட பேசி முடிவெடுத்து தான் தாவேகா கூட இணைஞ்சாங்க. ஆனா திமுகவோட மிகப்பெரிய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம நேரடியா தாவேகா கட்சி கூட போய் இணைஞ்சுக்கிட்டாங்க. இப்படியான சூழல்ல இது திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினிடையே ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. காங்கிரஸ் கட்சி தங்களோட முதுகுல குத்திட்டதாகவும் இந்த ஒரு துரோகத்தை எப்பவுமே மறக்க கூடாது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வெளிப்படையா பேசியிருந்தாரு. எனவே இப்படி இருக்கும் சூழல்ல தாவேகா கூட இணைந்த காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கட்சியவே விமர்சனம் பண்ணி பேசி வருவது பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயமா கூட இருந்துச்சு. குறிப்பா தற்போது மேகதாதுல அணை கட்டக்கூடிய ஒரு பிரச்சனையானது சென்று கொண்டிருக்கும் சூழல்ல மேகதாதுல அணை கட்டுவதற்கு எந்த மாநிலங்களும் தடை விதிக்க முடியாது அப்படின்னு கர்நாடக அரசு வந்து தெரிவிச்சிட்டு வராங்க. ஆனா மேகதாதுல அணை கட்டினா தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத தமிழக அரசும் கூட தெரிவிச்சிட்டு வராங்க. இப்படியான சூழல்ல கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்கும் நிலைமையில மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு தமிழக காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மாணிக் தாகூர் அவர்கள் ராகுல் காந்திய கர்நாடக அரசு கிட்ட பேச வைக்க முடியுமா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்படி பேச வச்சுட்டா நான் வந்து என்டிஏ கூட்டணியில இருந்து விலகிறேன் அப்படின்னு ஒரு சவாலும் கூட விட்டுருக்காரு. இப்படியான சூழல்ல சீமான் அவர்கள் பேசின ஒரு வீடியோவும் கூட தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வந்துட்டு இருக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எப்போதுமே காங்கிரஸ் கட்சி பற்றி விமர்சனங்களை முன்வைப்பதுண்டு. குறிப்பா ஈழத்துல நடந்த கொடுமைகளை எடுத்துக்காட்டி சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இந்தியாவை ஆண்டு வந்த காங்கிரஸ் கட்சிகள் வந்து கொண்டு வந்த மோசமான திட்டங்களை எடுத்துக்காட்டி கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை முடிச்சு விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த காங்கிரஸ் கட்சியை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு உயிர் கொடுத்தது திமுக தான். ஆனா இப்ப திமுகவோட முதுகுலையே குத்திட்டு காங்கிரஸ் கட்சி வந்து தாவேகா பக்கம் போய் இணைஞ்சிருக்கு. இந்த நிலைமையில இதை சுட்டிக்காட்டி பேசின சீமான் அவர்கள், நான் என்னைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சியை வந்து முடிச்சு விட்டுருப்பேன், ஆனா திமுக தான் தோல்ல தூக்கி வச்சு சுத்துனாங்க. இப்போ திமுக இருந்து தாவேகால போய் இணைஞ்சிருக்கீங்க. இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு வந்து வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்கா? சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா அப்படின்னு சீமான் அவர்கள் சரமாரியா கேள்வி எழுப்பினாரு. மேகதாதுல அணை கட்டியே தீர்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி எது? அது காங்கிரஸ் தானே. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் வந்து அவங்க கிட்ட பேசி இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தலாம் தானே. எனவே இந்த காங்கிரஸ் கட்சியை வந்து எப்படி சொல்றது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கட்சியா இருக்கா அப்படின்னு தான் கேட்க வேண்டி இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாணிக் தாகூர் ஒரு காங்கிரஸ் கட்சி வச்சிருக்காரு, ஜோதிமணி ஒரு காங்கிரஸ் கட்சி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் தனித்தனியா காங்கிரஸ் கட்சி வச்சிருக்காங்க. என்னடா இது கட்சி அப்படின்னு சீமான் அவர்கள் வேடிக்கையா கிண்டலா காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு.